வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கு நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஓகே, இன்னைக்கு ஒரு திருமணம் நடக்க இருந்த திருமணத்தை நிறுத்திட்டேங்க. ஓகேங்களா? ஏன் நிறுத்தினன்றதுக்கான காரணத்தை இப்ப நான் சொல்றேன். ஓகேங்களா? திருமணம் இந்த மாதிரி லவ் பண்றாங்க, சேர்த்து வைக்கலாமா அப்படின்னு சொல்லி இப்ப வந்தது. அவங்க வந்து என்னோட ஆசிரியரா இருந்தவங்க. ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி பண்ணி வைக்கலாமா அப்படின்னு வந்தது. நான் டேட்டை திகதியும் வருஷத்தையும் ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 2 ஜாதகத்தை இங்கேயும் இங்கேயும் அப்படின்னு பாயோடையும் சரி அந்த கேர்ளோடையும் 2 பேரோட ஜாதகத்தை கொடுத்தாங்க. பாயோட ஜாதகம். ஓகேங்களா? மிதுன லக்னமாகி லக்னத்தில் சூரியன், சுக்கிரன், கேது, 2ஆம் இடத்தில் புதன், 3ஆம் இடத்தில் குரு, 7ல ராகு, 8ல சனி, 10ல சந்திரன், 11ல செவ்வாய். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒருத்தர் எப்போ கல்யாணம் நடக்கும்னு கேட்டாங்கல்ல, அதே மாதிரி ஜாதகம் தான். பொண்ணோட ஜாதகம். ஓகேங்களா? பொண்ணோட ஜாதகம் அப்படின்னு வரும்போது ஏன் எடுத்தனே வேணாங்க சரியா வராது அப்படின்னு சொல்லி சில காரணங்களை சொன்னா அந்த காரணத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். பொண்ணு கும்ப லக்னமாகி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி, கேது, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சந்திரன், செவ்வாய், குரு பார்வையில இருக்கிறாங்க. லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன், ராகு. இந்த சுக்கிரனும் ராகுவும் டிகிரி அமைப்புகள்ல சுக்கிரன் 15 டிகிரி, ராகு 12 டிகிரி, எதிரில் இருக்கக்கூடிய சனி பாக்குறது 7 டிகிரி. அதாவது சுக்கிரனுக்கு சனி ராகுவுடைய தாக்குதல் வந்தாச்சு, ராகுக்கு சனியோட தொடர்பு வந்தாச்சு. 11ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல சூரியன், புதன், 11ல குரு வந்துடுறாரு. இப்ப நடப்பு தசை பொண்ணுக்கு என்ன தசை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நடப்பு தசை பொண்ணுக்கு செவ்வாய் தசையில சந்திரன் புத்தி மே மாசத்துல இருந்து நடக்குது. திருமணத்துக்கான டைம், திருமணம் நடக்கிற மாதிரியான காலகட்டம். ஓகேங்களா? ஏன்னா 7ஆம் இடம் ஆக்டிவ் ஆக போகுது. ராசிக்கு 7ஆம் இடம் குரு பார்த்த சந்திரன் அப்படின்ற அமைப்புகள்ல. ஓகேங்களா? ஆனாலும் லக்னத்துக்கு 3ஆம் அதிபதினு வருவார் செவ்வாய். இதுக்கு அடுத்து அவருக்கு ஆரம்பிக்கக்கூடிய 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தசை. இந்த இடத்துலதான் பலன் சொல்லும் போது நான் அப்படியே உடனே டீச்சர் ரொம்ப ரொம்ப பழக்கமான ஒரு டீச்சர். இந்த பொண்ணுடைய அமைப்பு என்ன? இந்த ராகு என்ன செய்வார்? சனியோடையும் சுக்கிரனோடையும் தொடர்புல இருக்கக்கூடிய ராகு. சிறு வயசுல இந்த பொண்ணுக்கு அபியூஸ் நடந்திருக்கணுங்க. ஆமா, இன்னமும் நடந்துகிட்டு இருக்குங்க. இது அவங்களோட விருப்பத்திலேயே நடக்குது. இது அவங்களுக்கு தெரியல. தன்னோட வயது மூப்பானவர், ஆமாங்க, அப்பா அப்படின்னாங்க. சரி, ஏங்க அதை பொருந்தாது? இதெல்லாம் அவங்களோட பர்சனல், நம்ம அவளுக்குள்ள போல. அந்த சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த இடத்துல ஏன் வேண்டாம் அப்படின்றது முதல் காரணம், சிம்ம ராசி பூர நட்சத்திரம், அஷ்டம சனி தொடங்கியாச்சுன்னு சொல்லலாம். சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு அளவுக்கு சில அமைப்புகளை நீங்க கண்கூடாவே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. சிம்மராசிக்காரர்களினுடைய சில அப்படியே சர்க்கிள்களை சரியா திருமணம் நடக்கும் பொழுது 8ஆம் இடத்தில் சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு. அப்ப சுக்கிரன் சுபத்துவம் தானே ஐயா. காமத்தை கொடுக்குற சுக்கிரனே 8ல மறைஞ்சுதானங்கிற இருக்காரு, மறைஞ்சு இருக்கிறாரு. சனி செவ்வாயின் தாக்குதல்ல இருக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு தாம்பத்திய மாதிரியான விஷயம், கிட்னி பிரச்சனை இருக்குங்க. ஆமா, டப்பு டப்பு டப்புன்னு இப்படித்தாங்க. இப்ப இந்த பலன் நான் அப்படிதான் சொன்னேன். டப்பு 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 டப்புன்னு பலன் சொல்லி ஒரு 15 நிமிஷம் என்ன கேட்காதீங்க. 2027க்கு பிறகுதான் நல்ல விஷயமே இருக்கும். கல்யாணம் நடக்காதுன்னே சொல்லிட்டேன். நிறுத்துங்கன்னு கூட சொல்ல, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. ஆமா, பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து இறப்பு அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா மாப்பிள்ளை ஜாதகம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். சரி, இதுக்கு அடுத்த நிலையாக 8ஆம் இடம், அஷ்டம சனி 8, தசை 8, சுக்கிரன் சுத்தமா 8ல மறைவாரு. செவ்வாய் ராகுவின் தாக்குதல்ல ராகு தசை. அப்ப சனி சுக்கிரன் மிக்ஸ் ஆன பலனை தான் இவர் கொடுப்பாரு 8ஆம் வீட்டு வழியா. 8ஆம் வீட்டு வழியா, அந்த 8ஆம் வீட்டு வழின்றத நீங்க நினைவுல வச்சுக்கணும். இது பொண்ணோட ஜாதகத்துல. அப்ப பையனோட ஜாதகத்துல ஜென்ம சனி வந்துருச்சு. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். ஓகேங்களா? மிக முக்கியமாக பையனுக்கு இப்ப சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. சனி புத்தி நடக்குது. எப்போ வரைக்கும் நடக்குது? புதன் தசையில சனி புத்தி ரெண்டுமே 6-8 கனெக்ஷன்ல இருக்கு. புதன் லக்னாதிபதி தான், ஆனா திருமணத்தை கொடுத்துருவாருனாக்கா ஜென்ம சனி வந்துருச்சு. அப்ப ஜென்ம சனின்னு வரும்போது இந்த இடத்துல திருமண அமைப்பு கண்டிப்பாக கெடும். 8ஆம் இடத்துல இருக்கிற சனி சுத்தமா குடும்ப அமைப்பை கெடுப்பாரு. ராசியை வேற பாக்குறாரு, 10ஆம் இடத்தை பாக்குறாரு, தொழிலையும் சேர்த்து கெடுக்க போறாரு. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லல. ஆனா இந்த இடத்துல குடும்ப வாழ்க்கை அமையாதுங்க. கல்யாணம் ஆனோடனே டிவோர்ஸ் நிப்பாங்க. 2வது விஷயம், இந்த இடத்துல சனி தசை புதன் தசையில சனி புத்தி 2025 ஜனவரி இந்த 9ஆம் தேதி நடந்திருக்கு. ஜனவரி 2025 வந்த உடனே 9ஆம் தேதியில இருந்தே உங்க பையனுக்கு இந்த கல்யாணத்துக்கு நம்ம தகுதியான ஆளா, கல்யாணம் பண்ணலாமான்ற கேள்வி வந்துருச்சு. இப்ப அவர் கல்யாணத்துல பிடிப்பு கொடுக்கல டீச்சர் அப்படின்னு. ஆமா, அப்படிதான் சொன்னா அப்படின்னாங்க. அப்படிதான் சொல்லுவாரு. அவருக்கே பிடிப்பு இல்ல.
கேது தசை சுய புத்தியில தான் திருமணம். சுக்கிரனோடு இணைந்து இன்னொரு விஷயம், இவருக்கும் ஏன் திருமணம் தாமதம்ன்றது ராசிக்கு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சனி வந்துடுறாரா, காமத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இந்த இடத்துல அஸ்தகங்க அமைப்புகள்ல தான் இருக்காரு. ராசிக்கு 2ல செவ்வாய் வந்துடுறாரு. இந்த அமைப்புகள் இருக்கு. 5ஆம் அதிபதி அஸ்தகங்கம், 5ஆம் இடத்தை செவ்வாய் சனி 2 பேரும் பாக்குறாங்க. இவ்வளவும் ஒரு 15 நிமிஷத்துல பலனா அவங்ககிட்ட சொல்லி திருமணத்தை முடிச்சுட்டேன்னு இன்னொரு பேமெண்ட் உங்களுக்கு நான் போடுறேன்னு சொன்னாங்க. அதனாலதான் சொல்றேன், உண்மையான சரியான ஜோசியத்தை நீங்க சொல்லுங்க. நீங்க யாருக்கிட்டையும் போய் கெஞ்ச வேணாங்க, பரிகாரத்துக்கு காசு கொடுங்க அப்படின்ட்டுன்னு. இந்த கல்யாணம் நடக்காதீங்கன்னு சொல்லிட்டேன், நடத்தாதீங்க. எல்லாம் 6-8 கனெக்ஷனா இருக்கு. அஷ்டம சனி ஜென்ம சனி சுத்தமா நல்ல பதில் இல்ல. 2027க்குள்ள இவங்களாவே பிரிஞ்சிருவாங்க. நீங்க ஏன் போட்டு அழட்டிக்கிறீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா அந்த கோலை கட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கல, அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. இதுதான் இங்க பலன். இதை ஏன் உங்களுக்கு கொண்டுட்டு வந்து காட்டுறேன் அப்படின்னா, இந்த 2 விஷயத்த பார்க்கும் பொழுது பெற்றோர்கள், பெரியவர்கள், திருமணம் பண்ணிக்க விரும்புறவங்க, உங்களோட ஜாதகத்துல இந்த மாதிரி ஏதாவது கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா திருமணத்தை ஹோல்ட் பண்ணுங்க. பாதி திருமணத்தை அஷ்டம சனி ஜென்ம சனி முடிச்சு நடத்திக்கிட்டாலே நல்லா இருக்கும். இந்த அமைப்புகள்ல 6, 8 2 ஜாதகத்திலும் 8ஆம் அதிபதியோட அமைப்புகள்னு வந்துடுது. புதனும் சனியோட பார்வையில இருக்காரு. ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயம், புதன் சனி அப்பதான் 1 டிகிரி உள்ள, 0 டிகிரி தான் அப்பதான் உள்ள வந்திருக்கிறாரு புதன். ஆனாலும் இந்த 8ஆம் இடத்து சனி 8 கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து மாதிரியான அமைப்பு. இங்க மரணம் வருமா? வராது. ஏன் வராது? சனி 8ஆம் இடத்துல ஆச்சு. லக்ன சுபத்துவம், லக்னாதிபதி ஒளியான சந்திரனின் ராசி வீட்டுல இருக்கிறாருன்றதுனால மரணம் எல்லாம் இல்லைங்க. ஆனா பிரிவார்கள், இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ இதை ஏன் அப்படின்றத கம்பேர் பண்ணிக்கிங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ஜாதகங்க. அப்படி பளிச்சுன்னு பார்த்துட்டு சரியா வராது, கல்யாணம் நடக்காது. கல்யாணம் ஆனா 2027 வரைக்கும், 2027க்கு பிறகு கல்யாணம் பிளான் பண்ணுங்க. ஆனா 2026லயே 2 தடவை பார்த்திருக்காங்க. அன்னைக்கும் அதை தான் சொன்னேன். 2026லயே இதெல்லாம் பூர நட்சத்திரத்துக்கு ஆரம்பிச்சோன்னே இது ஒரு அளவுக்கு முடிவுக்கு வந்துடும் டீச்சர் அப்படின்னு சொன்னோம்னா திரும்ப வந்து அதே தான். சரிங்களா? இந்த அமைப்புகள்ல உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு வீடியோ போட்டேங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.